Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil kareem wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Hunna libasul lakum wa antum libasul lahunna. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم لأهله وأنا خير لأهلي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள் கொடை அனலம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாம் என்று நிலவட்டுமாக்குக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜுமாவுடைய நாளில் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற இறக்குகின்ற எல்லா கைறுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா நிஅமத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாயத்தில் அரசியலில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திய நபர்கள், பெரிய அளவில் சிந்தனைகளை அதிகமாக செலுத்தி சிந்தித்து சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்கள், அதே மாதிரி உலகத்திற்கு மிகச்சிறந்த தத்துவங்களை தந்த தத்துவவாதிகள், மிகப்பெரிய பிரபலங்கள், பல செல்வந்தர்கள், இப்படி எல்லா துறைகள்லையுமே சிறந்து விளங்கிய நபர்கள், அந்த துறைகளில் பெரும்பாலான நபர்கள் சறுக்கிய ஒரு துறை எதுன்னு கேட்டால் அது இல்லற வாழ்க்கை. இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாம் தங்களுடைய மனைவியிடமிருந்து நான் விலக்கு பெற்றுக்கொண்டேன், அதே மாதிரி என்னுடைய கணவனிடமிருந்து நான் விலகி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லா விதமான வளமும் கிடைத்திருக்கின்ற சமுதாயத்தில் பேர் போன பிரபலங்கள் எல்லாம் நான் என்னுடைய கணவனை விட்டு நான் பிரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னுடைய மனைவியை விட்டு நான் விலகி கொண்டேன், நாங்கள் இருவரும் எங்களுடைய பாதையை தனித்தனியாக பார்த்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக இன்னைக்கு சமூகத்தில் அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த இல்லறம் அப்படின்ற துறையில் சாதிக்கின்ற அல்லது இல்லறம் அப்படின்ற துறையில் ஒரு கணவன் மனைவியாக நீடித்திருப்பது என்பது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்னைக்கு பார்க்கப்படுகின்றது. சமீப காலமாக இந்த விஷயத்தில் முஸ்லீம் சமூகமும் விலக்கு இல்லை என்று வருத்தத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு சமுதாயத்தினுடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய குடும்ப அமைப்பில் கணவன் மனைவி அப்படின்ற உறவுல ஏராளமான சிதைவுகள், ஏராளமான பிரிவுகள், ஏராளமான பாதிப்புகள் ஊர் ஜமாத்திலிருந்து ஆரம்பிச்சு இயக்கத்தினுடைய அலுவலகங்கள்ல, அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து, காவல் நிலையம், நீதிமன்றம், இப்படி தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரிவிற்கான தீர்வுகளை நோக்கி இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த கணவன் மனைவி அப்படின்ற இரு உறவுகள், இரு தம்பதிகள் இன்னைக்கு தங்களுக்கென்று விலகுவதற்கு, பிரிவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத என்று இது போன்ற விஷயங்கள்ல தீர்வை நோக்கி செல்லக்கூடிய, அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது. திருமணம்ன்றது 1000 காலத்து பயிர், திருமணம்ன்றது அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு விஷயம். இப்படியெல்லாம் திருமணம் குறித்து ஒரு ஆழமான புரிதல் காட்டப்பட்டிருக்கின்ற, வழிகாட்டுதல் காட்டப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் இப்படி திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சீக்கிரமாக பிரிவு என்பதை தாண்டி திருமணமான 3 மாதங்கள், 4 மாதங்கள், 5, 6, 1 வருடம் கூட தாண்டாமல் பல குடும்பங்களில் இது போன்ற பிரச்சனைகள் எழுந்து வருவதை நாம் எல்லாம் அறிவோம்.
இது என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன? ஏன் இந்த சமூகம் மட்டும் இப்படி திருமண வழிகாட்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றது? பல கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளை தாண்டியதற்கு பின்பும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எங்கள் இருவருக்கும் பிரிவு கிடைத்து விடாதா என்று 4 நூற்றாண்டை தாண்டிய தம்பதிகளும் பிரிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்டு வருகின்ற ஒரு விஷயத்தை நாம கவலையோடு மேற்கொள்ள பார்க்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் நிறையா இருந்தாலும் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களில் ஒன்று என்னன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்றது அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக விளங்கலை. இன்னும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்றது, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது அதிக பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று பணத்தை தேட்டமாக வைத்து பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே நம்முடைய வாழ்நாளை கழிச்சிடறோம். இன்னும் ஒரு சில கூட்டத்தார்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா, ஒரு புகழோடு வாழ்றதுதான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழை தேடுகின்ற அந்த நோக்கத்திலேயே நம்முடைய வாழ்நாளை கழிச்சிடுறோம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அதிகாரமா இருக்கிறது, அதிகார வர்க்கத்துல இருக்கிறது, அதிகாரமா வாழ்றது, அப்படி வாழ்றதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சு அதிகாரத்தை தேடுவதிலேயே நம்ம நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த விஷயங்களை மட்டுமே நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். மகிழ்ச்சினா என்ன அப்படின்றது விளங்காத சமுதாயமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது. மிக வருத்தத்துக்குரிய விஷயம், அல்லாஹு தாலா குர்ஆனில் திருமண உறவு கணவன் மனைவி குறித்த வழிகாட்டுதல் சொன்னது போன்று உலகத்தில் வேறு எந்த புத்தகத்திலும் காணப்படவில்லை. அல்லாஹு தாலா குர்ஆனில் கணவன் மனைவி உறவு குறித்து சொல்லுகின்ற பொழுது மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, குர்ஆன்ல ஆயாத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வால் மட்டும் செய்யப்பட வேண்டிய, அல்லாஹ்வால் மட்டும் செய்யக்கூடிய விஷயத்துக்கு தான் ஆயாத்துன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஆயத்துனா வசனங்கள், ஆயாத் அப்படின்னா அத்தாட்சிகள், அப்படின்னா அல்லாஹ்வால் மட்டும் செய்ய முடிந்த விஷயங்களை தான் குர்ஆன்ல அத்தாட்சிகள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த அத்தாட்சிகளில் ஒன்றுதான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுக்காக உங்களுடைய ஜோடிகளை, உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியையோ நாம் படைத்திருக்கின்றோம். லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் பக்கம் நீங்கள் நிம்மதி அடைவதற்காக வேண்டி. வஜஅல பைனக்கும், உங்கள் இருவருக்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான் மவத்தா, அல்லாஹ் தஆலா பாசத்தை, அன்பை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். வரஹ்மா, கருணையை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். இந்த ஒரு சில வசனங்களை மட்டும் நாம தெளிவா இந்த சமுதாயம் விளங்கிருச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இது மாதிரியான பிரிவுகளை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது. லிதஸ்குனு இலைஹா, அவளின் பக்கம் நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி, நிம்மதி அடைவதற்காக வேண்டி மனைவியை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஒரு பெண் ஒரு ஆணிற்கு பல உறவுகளின் மூலமாக சம்பந்தப்படுகிறார். தாய் என்ற உறவின் மூலமாக ஒரு பெண் ஆணோடு சம்பந்தப்படுகின்றார். சகோதரி என்ற உறவின் மூலமாக ஒரு பெண் ஒரு ஆணோடு சம்பந்தப்படுகிறார். இந்த தாய் என்ற உறவும் அதே போன்று சகோதரி என்ற உறவுகள் ஒரு ஆணுக்கு எவ்வளவு நிம்மதியை கொடுத்தாலும், சக்கீனத் அப்படின்னு சொன்னா தமிழ்ல விளங்கணும்னா மனம் ரீதியான அதே போன்று உடல் ரீதியான நிம்மதி, இந்த நிம்மதியை அல்லாஹ் தஆலா மனைவியிடத்தில் வைத்திருப்பதாக குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். ஒரு தாய் என்கின்ற பெண் ஒரு ஆணிற்கு எவ்வளவு ரீதியாக, மனம் ரீதியாக, உடல் ரீதியான நிம்மதியை கொடுத்தாலும், அல்லது ஒரு சகோதரியாக ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு மன ரீதியான புற ரீதியான நிம்மதியை கொடுத்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் தாயும் சகோதரியும் ஒரு ஆணுக்கு மனம் ரீதியான அல்லது புற ரீதியான நிம்மதியை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், இதுக்கெல்லாம் எல்லை இருக்குது. ஆனால் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவின் மூலமாக வரக்கூடிய அந்த நிம்மதி இருக்கிறது, அது ஒன்று கணவன் மௌத்தாகின்ற வரை அல்லது மனைவி மௌத்தாகின்ற வரை இந்த நிம்மதி என்பது அந்த ஆணோடு சம்பந்தப்பட்டு அந்த ஆணோடு தொடர்பு படுத்தி சென்று கொண்டே இருக்கும். அந்த ஆண் மௌத்தாகிற வரைக்கும் தான். இதனால தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய அத்தாட்சி இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். மவத்தா, உங்கள் இருவருக்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா அன்பை ஏற்படுத்தி இருக்கின்றான். தாய் அன்பை காட்டினாலும், தாய் பாசத்தை காட்டினாலும், சகோதரி பாசத்தை காட்டினாலும், சகோதரி அன்பை காட்டினாலும், மனைவி காட்டுகின்ற பாசம் அன்பு என்பது வேறு. அதே மாதிரி தாயாக சகோதரியாக காட்டப்படுகின்ற பாசம் அன்பு என்பது வேறு. ரஹ்மா, உங்கள் இருவருக்கு மத்தியில கருணையை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். தாய் ஒரு மகனின் மீது கருணை காட்டுகிறாள் என்று சொன்னால் அந்த தாய் அந்த மகனை தன்னுடைய கருவறையில் சுமந்து
அந்த மகனை ஈன்றெடுத்ததனால் பெற்று எடுத்ததனால் ஒரு முன் தொடர்பின் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னா தாய் தன்னுடைய மகனின் மீது கருணை காட்டுகிறார். சகோதரி ஒரு ஆணின் மீது கருணை காட்டுகிறான். உடன் பிறந்தவன், ஒரே வயிற்றில் பிறந்தவன் என்பதனால் சகோதரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அதிகமாக கருணையை, ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய பரிவை அதிகமாக காட்டுகிறாள். இந்த சகோதரி தாய் அப்படின்ற உறவு எல்லாம் ஏதோ ஒரு முன் தொடர்பின் மூலமாக வரக்கூடிய ஏற்படக்கூடிய கருணை. மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு என்பது எந்தவித முன் தொடர்பும் இல்லாமல் திருமணம் நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு உறவின் மூலமாக ஏற்படுகின்ற இந்த ரஹ்மத், அந்த மனைவி இந்த கணவன் மீது காட்டப்படுகின்ற பாசம் வேறு என்பதனால் அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அத்தாட்சி என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தருகின்றான். இவ்வளவு விளக்கமாக அல்லாஹு தஆலாவினால் மட்டும் செய்யப்பட வேண்டிய செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு விஷயம் திருமண உறவு என்பது இன்னைக்கு சமூகத்துல எந்த அளவிற்கு அதிலே அல்லாஹ் காட்டுகின்ற, அல்லாஹ் சொல்லி தருகின்ற விஷயங்களை எல்லாம் நம் வீடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற நிக்காஹுகளில், திருமணங்களில் இது போன்ற வாழ்க்கையை நாமோ அல்லது நாம் சார்ந்திருக்கின்ற உறவினர்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இவ்வளவு கசப்பு, ஏன் இவ்வளவு சிதைவு? சமுதாயத்தினுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏன் இவ்வளவு சமுதாயத்தில் மட்டும் இவ்வளவு தலாக்குகள் என்பதை தாண்டி இன்னைக்கு தலாக்கு பெற முடியாது அப்படின்றதுனால சுலா அப்படின்ற விஷயங்கள் அதிகரித்து வருகின்றது. பல லட்சங்களை, பல கோடிகளில் நடத்தப்பட்ட திருமணங்கள் எல்லாம் வெறும் ஒரு வருடங்களை கூட தாண்டாமல் பிரிந்த அந்த ஜோடிகள் எல்லாம் நம் சமூகத்தில் கிட்டத்தட்ட அதிகமான ஜோடிகள் இருக்கின்றார்கள். இதற்கான காரணங்கள் என்ன? நிறைய காரணங்கள் இருக்கலாம். கிட்டத்தட்ட இது குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் பல நாட்கள் அமர்ந்து ஆய்வு செய்து அதற்கான தீர்வுகளை நாம் எடுக்க வேண்டும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவசரம் காட்டக்கூடிய பெற்றோர்களாக, அவசரம் காட்டக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறினோம். வயது கடத்தக்கூடிய அந்த விஷயங்கள், திருமணம் என்பது இப்போதைக்கு என்ன திருமணம் செய்யணும் என்று வயதை கிடைத்தக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி அதிகமாக நம் சமூகத்தில் உருவாகி வருகின்றார்கள். அதே மாதிரி பருவ வயதை அடைகின்ற பொழுது ஆணோ பெண்ணோ அது குறித்து கண்காணிக்காத பெற்றோர்கள் அதிகமாக நம் சமூகத்தில் உருவாகி வருவதும் இது போன்ற திருமணத்திற்கு பின் ஏற்படக்கூடிய பிரிவிற்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்து என்ன சொன்னா, துணையை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடிய யுவதிகள், அதாவது வாலிப வயதை அடைந்த ஆண் பெண்கள், அதே போன்ற துணையை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்தில் அவசரம் காட்டுகின்ற பெற்றோர்கள். கடைசியாக இந்த பிரிவிற்கெல்லாம் காரணம் திருமண உறவு குறித்த சரியான புரிதலின்மை இந்த சமூகத்தில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு வாலிப வயதை அடைகின்ற அந்த ஆணோ பெண்ணோ அவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது அது வெறும் ஏதோ காதல் வசப்படுவதனால் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு என்பதாக நினைத்து ஒரு பெண் அல்லது ஒரு ஆணினுடைய நிறத்தை வைத்து நிறம் அல்லது காதல் இது இரண்டு மட்டும்தான் லட்சியம் என்று சொல்லக்கூடிய வாலிப வயதை அடைந்த ஆண்களும் பெண்களும், அதே மாதிரி அதிகமாக செல்வம் படைத்திருக்கின்ற, இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவனும் பல லட்சங்களும் தான் பெற்றோர்களுடைய இலக்கு என்று வாழக்கூடிய அதிகமான பெற்றோர்கள் சமூகத்தில் உருவாகி வருவதனால்தான் இன்னைக்கு சமுதாயத்துல திருமண உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் அடிப்படையா வச்சு திருமணத்தை நாம சமுதாயத்துல நகர்த்த ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு அதிகமான வயதை அடைந்தும் திருமணமாகாத பல ஆண்களும் பல பெண்களும் இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகமாக உருவாகி வருகின்றார்கள். துணையை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்துல மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்ற அந்த விஷயங்களை நாம பின்பற்ற மறந்துட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருப்பாங்க, சுன்கஹுல் மர்அத்தில் 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றார். அந்த 4 விஷயம் அதிகமா பல பயான்கள்ல கேட்டிருக்கோம். இன்னைக்கு சமுதாயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 தேர்ந்தெடுக்க சொன்ன மார்க்க பற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு சமுதாயத்துல தேர்ந்தெடுக்க மறந்ததன் விளைவு இன்னைக்கு அதிகமான பிரிவுகள் சமுதாயத்துல. தீனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை பெற்றோர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாத்து சபிச்ச பெண்களை இன்னைக்கும் அவங்களுடைய அழகுக்காக நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். அழகு ஒரு காலத்தை தாண்டணும், அது அழிந்து விடும். வலாத்து சபிச்சு உடனே மாறிங்க, அவர்களுடைய செல்வத்திற்காக நீங்கள் அவர்களை திருமணம் முடிக்காதீர்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமே அவர்கள் வரம்பு மீறுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால மார்க்கப்பற்று
பற்றுள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இன்னைக்கு சும்மா வாயளவுல பெண் கேட்கும் பொழுது பெண்ணுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, 5 எழுத்து, அப்படியே நாம என்ன செய்யறோம், ஒரு பெயர் அளவுல இந்த விஷயத்தை கேட்டு நாம கடந்துடுறோம். மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை, இந்த துணையை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்துல ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்ற விஷயத்துல தேர்ந்தெடுக்காத விளைவு இன்னைக்கு அதிக விளைவுகள். அதே மாதிரி ஆண் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இறைக்கும் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் பெண் கேட்கிறாரு. பெண் கேட்கும் போது மன் தரலவன தீனஹு வ குலுகஹு, ஒரு ஆண் உங்களிடத்தில் பெண் கேட்கின்ற பொழுது நாம என்னன்னு சொன்னா, நமக்கு விளங்குற மாதிரி சொன்னா, நம்ம ஒரு ஆண் பெண் கேட்கின்ற பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு ஆண் வந்து கேட்கும் பொழுது நாம என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா, முடிச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை உடனே என்ன செய்வாரு, வெளிநாடுகளுக்கு அல்லது வெளியூர்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய தகுதியுடைய ஆணா என்று பார்க்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாறிவிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உங்களிடத்தில் வந்து ஒரு ஆண் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டிய பெண் பேசுகிறார் என்று சொன்னால், தரலவன தீனுக்கு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தீன் இருக்கான்னு பாருங்க. இரண்டாவது குலுகஹு, அவர் நல்ல குணமுடையவராக இருக்கிறாரா என்று பார்த்து நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லா அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், அது பூமியில மிக பெரும் குழப்பமாக அது மாறிவிடும். நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் ஃபஸாதுகளுக்குமான காரணம் இதுவாகவும் இருக்கலாம் என்று இஸ்லாமிய சமூகம் அதிகமாக அந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமணம் துணையை தேர்ந்தெடுக்கிறதுல வழிகாட்டுதல் இல்ல. இன்னைக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியான புரிதல் இல்லை. ஒரு டாக்டர் ஆகணும்னு சொன்னா பல தேர்வுகளை எழுதி பல வருடங்கள் படித்து, அதே மாதிரி பல அனுபவ ரீதியான விஷயங்களையும் அறிவு ரீதியான விஷயங்களையும் பெறும். கலெக்டர் ஆகணும்னு சொன்னா அதுக்குன்னு தேர்வுகள் தனியா இருக்கு, அதுக்குன்னு ட்ரைனிங் பயிற்சிகள் தனியா இருக்கு. குறைந்தபட்சம் என்ன தெளிவா விளங்கணும் அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சம் ஒரு கடையில போய் ஏதாச்சும் ஒரு உணவு தயாரிக்கின்ற இல்லை குறைந்தபட்சம் டீ மாஸ்டர் ஆகணும்னு சொன்னாலே நம்ம போய் வேலைக்கு சேர்க்கணும்னு சொன்னா உனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு பெறக்கூடிய துறைகள் அதிகமாக இருக்கு. ஆனா எந்தவித அறிவும் எந்தவித தெளிவும் இல்லாமல் பல கோடிகள் செலவழித்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு துறை என்னன்னு சொன்னா அது கணவன் மனைவி என்கின்ற துறை தான். இன்னைக்கு சமுதாயத்துல வருத்தத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம், அன்றைய ஒரு நாளோட அல்லது அதுக்கு முந்தின நாள் விருந்து, அதுக்கு அடுத்த நாள் விருந்து என்று சம்பிரதாயமாக சடங்காக நாம் முடித்து விட்டது நம்முடைய கடமை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பல குடும்பங்களில் வெளியே சொல்லாத பிரச்சனைகள், நமது மஹல்லாக்கள், வெளியூர் வெளிநாடுகள் என்பது நம்ம மஹல்லாவில் பல குடும்பங்களில் வெளியே சொல்லாத அளவிற்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் அதிகமான பிரச்சனையை சகித்துக் கொண்டு வாழக்கூடிய கணவனாக மனைவியாக அதிகம் வாழக்கூடிய மஹல்லாவாக நம்ம மஹல்லா உருவாகி வருகின்றது. எந்தவித முன் அறிவும் இல்லாமல், திருமண வாழ்க்கை குறித்த தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் அதற்குள் நுழைகின்ற பல எதிர்பார்ப்புகளோடு நுழைகின்ற கணவனோ மனைவியோ அங்கே சென்று யதார்த்தங்களை பார்க்கின்ற பொழுது அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே துவண்டு போய் பிரிவுதான் வழி என்று அந்த பிரிவை தேர்ந்தெடுக்கக்கூடிய தம்பதிகளாக மாறி வருகின்றார்கள். இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பருவ வயதினர்கள் என்ன சொன்னா உடல் ரீதியான தேவைக்காக மட்டும்தான் திருமணம் அப்படின்ற ஒரு நோக்கம். இரண்டாவது குலம் தலை தோங்குவதற்காக வேண்டி மட்டும்தான் திருமணம் என்று சமுதாயத்தில் தவறான இதுவும் ஒரு நோக்கம் தான், ஆனால் இது மட்டும் நோக்கம் இல்லை என்று விளங்காத ஒரு சமுதாயமாக நாம் மாறிட்டோம். அல்லாஹ் தஆலா முதலாக உலகத்தில் படைத்த உறவு என்பது கணவன் மனைவி உறவு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அதற்கு அடுத்து அவர்களுக்கு எத்தனையோ உறவுகளை கொடுத்திருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்காமல் ரப்புல் ஆலமீன் ஒரு மகளை கொடுத்திருக்கலாம், ஒரு மகனை கொடுத்திருக்கலாம், அல்லது சகோதரனை சகோதரி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனைவி என்ற உறவோடு ரப்புல் ஆலமீன் படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுக்கிறான் என்று சொன்னால், முதலாவதாக ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவி என்ற உறவை ரப்புல் ஆலமீன் படைக்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த உறவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது சொர்க்கத்துல. ஒரு மனிதன் தனியாக இருந்து அவன் சொர்க்கத்திலே வாழ்ந்தாலும் அவனால் சரியான வாழ்க்கை வாழ முடியாது என்று முடிவு செய்த ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துல என்ன இன்பம் இல்லாமல் இருந்திருக்கும்? சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லா இன்பங்களையும் கொடுத்தான். எல்லா இன்பங்களும் கிடைக்கப்பட்டு சொர்க்கத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அவன்
அவன் மனைவி இல்லாமல், கணவன் மனைவி என்ற உறவு இல்லாமல் வாழுகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தும் என்று விளக்குவதற்காக ரப்புல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மனைவி என்கின்ற உறவை அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் படைத்து கொடுக்கின்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக. படைச்ச ரப்புல் ஆலமீன் உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னா, குல்னா ஆதம் உஸ்குன் அந்த ஜௌஜுகல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் நீங்கள் வாழுங்கள் என்று சொர்க்கத்தில் முதலாக வாழ்ந்த உறவும் அது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு தான். இன்னைக்கு திருமணம்னா என்ன, எதற்காக வேண்டி திருமணம், திருமணத்தினுடைய நோக்கம் என்ன, திருமணம் அல்லாஹ்வினுடைய பார்வையில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையில் திருமணம் என்றால் என்ன என்று விளங்காத கணவன் மனைவி அப்படின்றதை தாண்டி பல அனுபவங்களை பெற்ற பெரியார்களும் கூட இதிலே சரியான அந்த முடிவை எடுக்க தெரியாமல் திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகின்றது. பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆண் என்பவன் அவன் சொர்க்கத்திற்கு, ஒரு பெண் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமான உறவாக அந்த பெண்ணிற்கு கணவன் என்கின்ற உறவு அமைகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண் இதா ஸல்லத் ஹம்ஸஹா, அந்த பெண் 5 வக்து தொழுகிறா, வஸாமத் ஷஹ்ரஹா, மாதத் முழுக்க சரியான முறையில் நோன்பு வைக்கிறாள். இதையெல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, அத்தஅத் ஜௌஜஹா, அந்த பெண் தொழுகிறாங்க ஓகே, அதே மாதிரி நோன்பு வைக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. இதையெல்லாம் தாண்டி அந்த பெண் எப்பொழுது கணவனுக்கு அடிபணிந்து கணவனுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மனைவியாக மாறுகிறாளோ அப்பொழுது தஹலத்தில் ஜன்னா பிஐபாவின் ஷாஜ், சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாளோ அந்த பெண் அந்த வாசல் வழியாக நுழைத்துக் கொள்ளலாம். அப்ப இபாதத்துகள் இது எல்லாம் தாண்டி ஒரு பெண் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமான உறவு அது திருமண உறவு, குறிப்பாக கணவன் என்று சொல்லக்கூடிய உறவு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண் மறுமையில போய் நின்னவுடன் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அந்த கணவனுடைய செல்வம் குறித்தும் அந்த கணவன் மூலமாக கிடைக்கப்பெற்ற குழந்தைகள் குறித்து முதலாக ஒரு பெண்ணிடத்தில் விசாரணை செய்யப்படும். நாம இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கம் செல்வதற்கு மறுமையில் முதலாக விசாரிக்கப்படுவதற்கான விஷயங்களாக இந்த கணவன் என்கின்ற உறவு ஒரு பெண்ணிற்கு அமைகின்றது. அதே மாதிரி ஆணை எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், ഖൈറുക്കും லியஹ்லி, உங்களுக்கு சிறந்தவர் யார், உங்களுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவரோ. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும், ஆணை பொறுத்த வரைக்கும் நாம் பல துறைகளில் பல நபர்களிடத்தில் சிறந்தவர் என்று பெயர் வாங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து எப்பொழுது என்னுடைய கணவர் சிறந்த முறையில் என்னிடத்தில் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்கிறார் என்று சான்றிதழ் சர்டிபிகேட் கொடுக்கணும். மனைவி நம்மளை பார்த்து இவரை சிறந்த கணவர் என்பதாக. அப்படி நாம் அவர்களிடத்தில் அந்த பெயரை பெறுகின்ற பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிறந்த மனிதராக நாம் மாற முடியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ஒரு சில தன்மைகள் உண்டு. அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒரு சில தன்மைகளை பெற்று இருப்பார்கள். அப்படின்னு அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் பூமியில நடக்கும்போது இப்படிலாம் நடப்பாங்க, இப்படிலாம் இபாதத் செய்வார்கள் என்று சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன், வயகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூன், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக மாற்றுவாயாக என்று துஆ செய்வது மட்டுமல்ல, அதற்கான முயற்சிகளில் இறங்குவது, அதற்கான முயற்சி செய்வது அல்லாஹ்வினுடைய அடியார்களுடைய முதன்மையான தன்மை என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி தருகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட 4 விஷயங்களை கேட்டாங்க. யா அல்லாஹ் இந்த 4 விஷயமும் எனக்கு நீ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். முதல் விஷயம் லிசானன் ஷாக்கிரா, உன்னை திக்ர் செய்யக்கூடிய நாவை நீ கொடுக்க வேண்டும். கல்வன் ஷாக்கிரா, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். வபதனன் சாபிரா, நீ கொடுக்கக்கூடிய துன்பங்களில் நாங்கள் பொறுமையோடு இருக்கக்கூடிய உடலை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். அதே போன்று வஸௌஜன் துஈனுனி அலா அம்ரி, என்னுடைய நல்ல கெட்ட விஷயங்களில் சரியானது எது தவறானது என்று எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவியை நீ எனக்கு தர வேண்டும் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 விஷயங்களை இறைவனிடத்தில் கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் கண்ணமா ஈஸத்தரஹு துன்யா வல் ஆகிரா, துன்யாவினுடைய ஆகிரத்தினுடைய அனைத்து நலவுகளையும் பெற்ற மனிதனை போன்றவன் மாறிவிடுகிறான் அப்படின்னாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம்.
ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதன் வளம் பெற வேண்டும் என்று சொன்னாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில சமூகம் சார்ந்து இருக்கின்ற வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களை திருமணம் முடித்ததற்கு நிறைய காரணங்களை நாம பார்க்கலாம். அதுல ஒண்ணு என்னச்சுன்னா, ஒரு ஆணாக இருக்கின்ற ஒரு நபன் அவன் தன்னுடைய மனைவி எப்படிப்பட்ட குணங்களாக இருந்தாலும் அந்த மனைவியரிடத்தில் சிறந்த கணவன் என்று பெயர் வாங்க முடியும் என்று நிரூபிப்பதற்காகத்தான் பல குணங்களை உடைய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எதுக்கெடுத்தாலும் உடனே பேசுவாங்க. பட்டுப்பட்டு பேசக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, உயரம் குறைந்திருக்கின்ற ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா, வயது முதிர்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, இப்படி பலவிதமான குணநலன்களோடு உடைய 11 மனைவிமார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடிக்க வைத்து அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் தன்னுடைய மனைவி எப்படிப்பட்ட குணமுடைய மனைவியாக இருந்தாலும் அவரிடத்தில் ஒரு கணவன் சிறந்த கணவன் என்று பெயர் வாங்க முடியும் என்று சமூகத்திற்கு நிரூபிப்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் 11 குணமுடைய அந்த 11 மனைவிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமணம் முடித்து வைத்தார். திருமணம் இன்னைக்கு மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை நாம வாழணும் அப்படின்னு சொன்னா வெளியே போயிட்டு கவுன்சிலிங் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு திருமணம் நடைபெற்ற பொழுது அல்லது நாம் திருமணங்களில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த குத்துபாவில் ஓதப்படக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அங்கு திருமணம் நடைபெறக்கூடிய தம்பதிகளும் அல்லது திருமணத்தில் கலந்து கொண்ட நாம மகிழ்ச்சியா வாழ்ந்துடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் குத்துபால ஒரு 3 வசனங்களை பிரத்யேகமாக ஓதி இருக்கிறாங்க. எத்தனையோ வசனங்கள் இருக்கு, எத்தனையோ இபாதத்துகளை, எத்தனையோ ஏவல்களை, கட்டளைகளை சொல்லக்கூடிய விஷயம். ஆனா நம்ம பல திருமணங்களை கலந்துருக்கோம். அந்த நிக்காஹ் குத்துபால ஓதக்கூடிய 3 வசனங்களை நாம தெளிவா வழங்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அங்கு திருமணம் பண்ணப்படக்கூடிய அந்த தம்பதிகள் நாம மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். முதல் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை உண்மையான முறையில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த வசனத்தை கொண்டு வந்து நிக்காஹ் குத்துபால நாம வச்சு போதும்? எத்தனையோ வசனங்கள் இருக்கு, சிறந்த சூறாக்கள் இருக்குது, சின்ன சின்ன வசனங்கள் நிறைய இருக்குது. இந்த வசனத்தை கொண்டு வந்து ஏன் அந்த குத்துபால ஓதணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம சமுதாயத்துல அறிவிப்பு செய்யப்பட்டதற்கு பின்னும் அந்த குத்துபாவை செவிமடுக்காத ஒரு சமுதாயமா மாறிட்டோம். ஏன் அந்த வசனத்தை இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை சரியான முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று திருமண நிகழ்வுகளில் குத்துபாவில் ஓதப்படுவதற்கான காரணம், அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் அதே போன்று சபைக்கு வந்திருப்பவர்களும் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை பயந்திருக்கலாம், அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்திருக்கலாம். ஆனால் சபைக்கு வந்தவர்களும் இன்று திருமணம் கணவன் மனைவியாக ஒன்று சேருகின்ற இந்த தம்பதிகளும் இதற்கு அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் அல்லாஹ் தஆலாவிற்கு உண்மையான முறையில் அஞ்சி வாழ வேண்டும். அடுத்ததாக ஒரே ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்தோம் என்று இந்த வசனம் ஓதப்படுவதற்கான காரணம், திருமணம் முடித்து சபையில் அமர்ந்திருக்கின்ற நபராக இருந்தாலும் அல்லது திருமணம் என்ற உறவின் மூலமாக ஒன்று சேர இருக்கின்ற தம்பதிகளாக இருந்தாலும் திருமணத்திற்கு முன்பு எவ்வளவோ பெரிய படிப்புகள் படித்திருக்கலாம், எவ்வளவோ அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், நிறத்தில் அவரை விட இவர் கூடுதலாக அல்லது இந்த பெண்ணை விட அவர் கூடுதலாக இருக்கலாம், குடும்பம் ரீதியாக பொருளாதார ரீதியாக எத்தனையோ விதங்களில் கணவனும் மனைவியும் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் இங்கு ஒன்று சேரக்கூடியவர்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு அடுத்து நீங்கள் இருக்கின்ற பொழுது மின்னப்சியுமா இதா, அல்லாஹ் தஆலா ஆணையும் பெண்ணையும் ஒரே ஆத்மாவில் இருந்து படைத்தான் என்கின்ற அந்த சமநிலையை உணர்ந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் துவங்கி, நான் பெரியவன் அல்லது அந்த பெண் நினைக்கின்ற பொழுது நான் அதிகமா படிச்சிருக்கேன் என்கின்ற ஈகோவை தூக்கி எறிந்து ஒரே ஆத்மாவில் இருந்து நம்மை படைத்திருக்கிறான் என்ற அந்த சமநிலையை உணர்ந்து திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று உணர்த்துவதற்காக ஓதப்படுகின்ற வசனம் இது. மூன்றாவது சில வசனங்களை தேர்வு, தெளிவான பேச்சை நீங்கள் பேசுங்கள். சபையில் இருந்திருக்கிறவங்களும் இந்த ஆணும் பெண்ணும் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நானும் பேசியிருக்கலாம், ஆனால் இதற்கு அடுத்து பேசக்கூடிய பேச்சு என்பது கௌலன் சதீரா, தெளிவாக யோசித்து சிந்தித்து வார்த்தையை விட வேண்டும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள வர்ற பிரச்சனைகள்ல அப்படியே ஆழமா கொஞ்சம் போய் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனையுடைய துவக்கம் எதுல இருக்குன்னு சொன்னா, இவரு தெரியாம ஒரு வார்த்தையை விட்டிருப்பாரு அல்லது இந்த பெண் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டிருப்பாங்க. அதனாலதான் இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீரா, இனி நீங்கள் பேசுகின்ற பொழுது
ஆய்வு செய்து ஆராய்ந்து அவசரம் இல்லாமல் என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவாக பேச வேண்டும் என்று வந்திருப்பவர்களுக்கும் இந்த தம்பதிகளுக்கும் உணர்த்துவதற்காகத்தான் இந்த 3 வசனங்கள் பிரத்யேகமாக எடுத்து ஓதப்படுகின்றது. இந்த விஷயங்களை குறைந்தபட்சம் குத்துமாவில் இருக்கக்கூடிய இந்த நுட்பங்களை விளங்கி அந்த கணவன் மனைவி வாழுகிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான மன வாழ்க்கையாக இருக்கும். கடைசியாக ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா மனசுல பதிய வச்சுக்கிறோம். ஷைத்தான் ஒவ்வொரு நாள் இரவும் கடற்கரையில ஷைத்தான் ஒன்று கூடுவான் தன்னுடைய பட்டாளங்களோட. ஒவ்வொரு ஷைத்தானும் தான் செய்த சாதனைகளை வழிகெடுத்த சாதனைகளை கொண்டு வந்து ஷைத்தானுடைய தலைவன் என்ன செய்வான், இந்த மாதிரி இவனை நான் தொழுக விடாம பண்ணிட்டேன், இவன் இந்த ஹராமான விஷயங்கள் செய்ய வச்சுட்டேன், இவன் இந்த நல்ல விஷயங்கள் செய்ய விடாம பண்ணிட்டேன் என்று ஷைத்தான் தான் செய்த சாதனைகளை கொண்டு வந்து தலைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுது அப்ப அதுல இருந்து ஒரு ஷைத்தான் சொல்லுவானா, இன்னைக்கு இன்றைய நாடுல ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில நான் பிரிவை ஏற்படுத்தி விட்டேன் என்று ஒரு ஷைத்தான் சொல்லுகின்ற பொழுது அந்த ஷைத்தான் கூட்டத்தினுடைய தலைவன் எழுந்து அவனை கூட்டிட்டு வந்து, நீ என் சேர்ல உட்காரு, இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ செஞ்சுட்ட, அதனால நீ என்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொள் என்று ஷைத்தானுடைய தலைவனுக்கு பிடித்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவதுதான் என்பதை சமூகம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற வழிகாட்டுதல்களை எடுத்து நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் நடைபெறக்கூடிய திருமணங்களும் நடைபெற்று கணவன் மனைவியாக வாழக்கூடிய உறவுகளும் சந்தோஷமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட உறவுகளாக நம்முடைய உறவுகளை ரப்பல் ஆலமீன் மேம்படுத்தி தருவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.